ஹரியோம் ஸ்ரீ குருப்யோ நமः. திருவம்பாவை பாடல் 18. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒலிமயங்கி தாரைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறன்கொளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல்பாடி பெண்ணே பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாமலையாருடைய விஷயத்தை சொல்லக்கூடிய திருவம்பாவை பாடல். அண்ணாமலையாரின் திருவடிகளை சென்று தொழும் விண்ணவர்களின் மகுடங்களில் உள்ள மணிகள் எல்லாம் தம் ஒளி குறைந்து தோன்றுவது போல, இல்லையா? இப்போ அந்த அண்ணாமலையாரோட திருவடியை போய் நம்ம தொழும்போது அந்த விண்ணவர்கள் மகுடங்களோடு போய் தொடராளா அந்த மணிகள்லாம் எப்படி இருக்கா? அச்சே, நான் எப்பேற்பட்ட மணி, அந்த இந்திரனோட அந்த சந்திரனோட இதில் நான் மணியாக இருக்கேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அந்த பகவானுடைய அந்த திருவடியை கம்பேர் பண்ணால் என்னுடைய ஒளி எவ்வளோ ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மணிகளும் நினைக்கிறது, அந்த விண்ணவர்களும் நினைக்கிறா, இல்லையா? இந்த நேரத்தில் தான் அந்த விண்ணவர்களுக்கு எப்படி இருக்கு, தன்னுடைய தன்மை தெரிகிறது. இவரை வணங்குவதனால் மட்டுமே நமக்கு பெருமை அப்படின்னு அந்த நேரத்தில் பவ்யமாக இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் தம் ஒளி குறைந்து தோன்றுவது போல கண்ணான கதிரவனின் ஒளி தோன்றி இருட்டினை நீக்கி அந்நிலையில் தம் குன்றிய ஒளி மறைக்கப்பட்டு விண்மினிகள் காணாது போகின்றன, இல்லையா? அந்த கதிரவன் ஒளி தோன்றியதும் எப்படி இருக்கு, அந்த நட்சத்திரங்களோட ஒளி காணாமல் போகிறது. அப்படி அந்த திருவடியோட நம்ம இதை பார்த்தோன்னு சொன்னால் அந்த மணிகளும் ஆகட்டும் அந்த விண்ணவர்களும் ஆகட்டும் அவர்களுடைய ஒளி பெருசாக இருக்காது, காணாமல் போகிறது. அப்போ அதை பெண் ஆண் அலி மற்றும் ஒளி வெடிப்புகள் நிறைந்த விண்ணும் மண்ணுமாகி நின்று அவை அனைத்திலிருந்தும் தான் வேறானவனாக நிற்கின்றானே. அப்போ எல்லாருக்கும் அப்பாற்பட்டவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பெண் ஆண் அலி அப்படின்னு சொல்லி எல்லா ஜெண்டரையும் இந்த இடத்துல நமக்கு கொண்டு வந்திருக்கான், இல்லையா? இப்போ ஜெண்டர்லாம் என்னமோ வெளியாளுங்க சொல்லி தான் நமக்கு தெரியுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் நம்முடைய எல்லா லிட்ரேச்சர்லேயும் பக்தி லிட்ரேச்சர்லேயும் அவளை நம்ம நல்ல சிறப்பாக நம்ம சொல்லியிருக்கோம், இல்லையா? அப்போ பெண் ஆண் அலி மற்றும் ஒளி வெடிப்புகள் நிறைந்த விண்ணும் மண்ணுமாகி நின்று இவை அனைத்திலிருந்தும் தான் வேறாக நிற்கின்றானே. அப்போ எல்லாமே யாரா? எல்லாமே பகவான் தான். பெண்ணும் பகவான் தான், ஆணும் பகவான் தான், அலியும் பகவான் தான், ஒளி வெடிப்புகளும் பகவான் தான், விண்ணும் பகவான் தான், மண்ணும் பகவான் தான். இவை எல்லாவாகவும் இருந்து அதிலிருந்தும் வேறாவனாக இருக்கின்றவனை கண்கள் பருகி மகிழும் அமுதமாக நின்றானுடைய கழல் பூண்ட திருவடிகளை இப்போ நம்ம கண்ணால் பார்த்தே அவரை மகிழலாம். அப்படியாக இருக்கக்கூடிய அந்த திருவடிகளை பாடி இந்த பூம்புணலில் பாய்ந்து ஆடலாமே. இந்த அழகிய இந்த பூம்புணல் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த தெப்பக்குளத்தில் பாய்ந்து ஆடலாம். பெண்ணே வாருங்கள், பெண்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழகிய 18வது திருவம்பாவை அந்த பகவான் எப்படி காரண காரியம் அப்படின்னு நம்ம படிக்கிறோமோ அதை அழகாக இந்த சின்ன திருவம்பாவை பாடலில் ரொம்ப அழகாக ஆண் பெண் அலி ஒளி வடிவமாக விண்ணாகவும் மண்ணாகவும் பகவான் தான் இருக்கார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு திருவம்பாவை பாடலாக இது அமைந்துள்ளது. ஹரியோம் ஸ்ரீ குருப்யோ நமः.